நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. நான் பேசிய அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் குறிவைக்கிறார், அதை பிளவுபடுத்த பார்க்கிறார், அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். இதனை சுட்டிக்காட்டி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ இங்கு யாருக்கும் மனம் இல்லை. எனக்கு பதவி ஆசைதான் முக்கியம் என்று இருந்திருந்தால் நான் திமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தேன். நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக இருந்தாலும் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் நான் திமுக கூட்டணியிலேயே நீடிப்பேன் என்று என்னால் முடிவெடுத்திருக்க முடியும். ஆதரவு தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவை கூட என்னால் எடுத்திருக்க முடியும். ஆனால் அறம் சார்ந்து சிந்தித்த காரணத்தினால் இங்கே மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, ஆளுநர் மூலமாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, 2 இடங்கள் பற்றாக்குறையினால் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு தந்தோம். அதுவும் கூட்டணியின் தலைவருக்கு இந்த தகவலை தெரிவித்து அவருடைய இசைவை பெற்றுத்தான் இந்த ஆதரவை நாம் நல்கிறோம். ஆதரவை நல்கிய பிறகும் 10 நாட்களுக்கு ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்தது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகளைப் போல வெளியே இருந்து ஆதரவு தர வேண்டும்? இது எளியவர்களுக்கான கட்சி, விளிம்புநிலை மக்களுக்கான கட்சி, அதிகார தேடலுக்கான ஒரு கட்சி. எப்போதாவது கிடைக்கிற இந்த வாய்ப்பை ஏன் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று விமர்சனங்கள் வந்தன. ஏன் இடதுசாரி கட்சி தலைவர்களே, தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம் போன்றவர்களை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெறுவது ஏற்புடையதுதான், அவர்கள் இடம்பெறுவதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்று வெளிப்படையாக சொன்னார்கள். அதன் பின்னர் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். முக்கியமான ஒரு காரணத்தால். என்ன காரணம் என்றால், அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவெடுத்தால் அந்த வாய்ப்பு இப்போது வெற்றி பெற்றிருக்கிற 2 பேரில் மூத்த பொறுப்பாளராக இருக்கிற வன்னியரசுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்தால் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் பறிக்கிறோம் என்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு மேலெழுந்தது. அந்த வாய்ப்பை நாம் பறித்து விடக்கூடாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அமைச்சரவையிலே சேர முடியும். தாவேக தரப்பிலிருந்தும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களும் அதை வலியுறுத்தினார்கள். நல்ல பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். அதன் பிறகு திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் இசை இருந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். ஆக அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.